welcome to my channel. This is Nivetha. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு ஒரு full மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படினா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. Actually அது ஒரு manageable மேக்கப்னு கூட சொல்லலாம். For example, உங்ககிட்ட concealer இல்ல, primer இல்ல, ஆனா என்கிட்ட ஃபவுண்டேஷன் இருக்கு. அது மாதிரி காம்பாக்ட் தான் இருக்கு, லூஸ் பவுடர் இல்ல. blush வந்து என்கிட்ட கிடையாது, பட் ஐ ஷேடோ இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு. இத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படினு ஒரு ஐடியா தான் இந்த வீடியோல நீங்க கத்துக்க போறீங்க. So இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி வச்சிருக்க மாட்டோம். அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So எப்படிலாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். Let's get into the video. First thing, மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிக்கோங்க. சீரம் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே லோட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணி மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் ரெஃபரன்ஸ்க்கு காமிக்கிறேன். ஸோ நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது இந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் தான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிட்டேன். மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட ப்ரைமர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா போர்ஸ் இருந்தால் வந்து அந்த இடத்த பிளர் ஆக்குறதுக்கும், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஆயிலி காம்பினேஷன் ட்ரை இந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருக்குது, பட் என்கிட்ட ப்ரைமர் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைமர் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ப்ரைமர் இல்லாமல் அப்ளை பண்ணால் ஒரு மேக்கப் எப்படி வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கவே போகிறோம். ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரைமர் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கன்சீலர் இல்லாமல் ஒரு மேக்கப் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம் தான். ஈவன் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கலாம், அண்டர் ஐ கீழேயோ இல்லை ஐலிட் மேலேயோ வந்து டார்க்னஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹைட் பண்ணாதான் வந்து மேக்கப்பே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு கன்சீலர் வேணும். ஸோ இப்போ கன்சீலர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் வச்சு எப்படி வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் இருக்கும். ஏன்னா மேக்கப் வந்து பேசிக்காக நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம், மூஸ் ஃபவுண்டேஷன் அது வச்சுப்பீங்க. ஸோ அதை வச்சு எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது என்னோட ஃபவுண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் மேபிளின் பிராண்ட். மேபிளின்ல நான் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் இது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்னோட ஷேட் வந்து 330. உங்ககிட்ட எந்த க்ரீம் இருந்தாலும் ஓகே, லைக் சிசி க்ரீமாக இருக்கட்டும், பிபி க்ரீமாக இருக்கட்டும், இல்லை மூஸ் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எந்த இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எக்ஸஸான ப்ராடக்ட்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரைமர், கன்சிலர்லாம் எதுவுமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிறது பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், சிசி க்ரீம், மூஸ் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட இருக்குது. இப்போது இதை நம்ம எடுத்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பஞ்ச் ஆர் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், ப்ரஷ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஃபவுண்டேஷனை என்னோட கையில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் வந்து நான் டார்க்காக இருக்க இடத்த கொடுத்துட்டு ஒரு டைம் வந்து அதை நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை என்னோடய ஸ்கின்ல நான் பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நான் வைக்கல. உங்களுக்கு நான் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும் இல்லையோ, எனக்கு இது எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குது. ஏன்னா நானும் இந்த மாதிரி வந்து மேக்கப் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். சரி உங்களுக்கும் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு நமக்கும் நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு எனக்கும் தோணுச்சு. ஓகேயா, இப்போது முன்னாடி இருந்ததுக்கும் ஓரளவு வந்து என்னோட இந்த ஐலிட் ஏரியாவில் இருக்க இந்த டார்க்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவர் ஆகிருக்கும். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஆக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனை இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது என்னோட ஐலிட் மேலே டார்க்காக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அங்கே இன்னொரு கோட் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எங்கே டார்க்காக இருக்குமோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு 2 லேயர் ஃபவுண்டேஷன் ஆர் ஏதோ ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி 2 லேயரை வந்து கொடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்னஸை கவர் பண்ணும். ஓகே, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன் ஓவராலாக. இது இப்போ ஃபினிஷ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டார்க்னஸ் தெரியல, மேனேஜபிளாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு ஃபினிஷ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட காம்பேக்ட் இருந்தால் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பவுடர் இருக்குது அப்படின்னா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேக்கப் கிட் வந்து சூப்பர் உடஞ்சி போச்சு. செட் பண்ணும்போது
எது எது வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன். இது வந்து லூஸ் பவுடர் ஃப்ரம் கே பியூட்டிலேருந்து என்னோடய ஷேட் ஆலிவ். ஸோ இந்த பவுடர் தான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். உங்ககிட்ட காம்பேக்ட் இருந்தால் அதை அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ என்னோட அந்த மேக்கப் கிட் வந்து நான் செட் பண்ணும்போது எது எது ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிக் பண்ணுறப்போ ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும், கன்சீலர் வந்து அப்போ நான் யோசிக்கல, ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும், ஒரு காம்பேக்ட் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நான் காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அந்தளவுக்கு அப்போ மேக்கப் பற்றி எனக்கு ஒரு பெரிய ஐடியா இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ அது இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் வந்து செட் பண்ணால் போதும். அப்புறம் ஐலைனர், அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக். காஜல் வந்து எனக்கு காலேஜ் டைம் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் காஜல் வந்து வாங்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. அண்ட் வந்து ஐஷேடோவும் நான் அப்போ பிக் பண்ணியிருந்தேன். ஐஷேடோ வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வச்சுருந்தேன். இவ்வளோ தான் இருந்தது நான் மேக்கப் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பண்ணும்போது. ஓகே, பவுடர் அப்ளை பண்ண அப்புறம் கூட இதோட ஃபினிஷ் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் வேணும், ஒரு ஃபினிஷபிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பவுடர் அப்ளை பண்ண அப்புறம் தான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீட்டாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இருக்கிற ப்ராடக்ட் வச்சு இந்தளவுக்கு மேக்கப் பண்ணாலே போதும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபேஸ் மேக்கப் ஓவர், இவ்வளோ தான். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு காம்பேக்ட் ஆர் எனி பவுடர்ஸ், அது அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய ஹேருக்கு நான் எதுவுமே பண்ணல. என்னோடய ஹேர் வந்து அப்படியே எப்படி நார்மலாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டைல் எதுவுமே பண்ணல, அதனால தான் கண்ட்ராவியாக இருக்குது. இப்போ வந்து ஐ மேக்கப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மேக்கப்பில் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஐப்ரோவே நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமே அதுக்கு கேர் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் த்ரெட் பண்ணலை, ட்ரிம் எதுவுமே பண்ணல. இது வந்து ஒரு இந்த மாதிரி குட்டியான கோம், இது வந்து கீழே ஸ்டிக்கோடு வரும். நான் தொலைச்சிட்டேன், அண்ட் இது உடஞ்சி போயிருக்கு, ரொம்ப டேமேஜபிளாக இருக்குது. மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை ஜஸ்ட் காம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நான் திக் பண்ணேன் அப்படின்னா நல்லா இருக்காது. பட் உங்ககிட்ட வந்து ஐப்ரோஸ் வந்து நீங்கள் த்ரெட் பண்ணி நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஷேடோ பேலெட்டில் உங்ககிட்ட ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளாக் ஷேட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு என்னோட முன்னாடி மேக்கப் வீடியோஸில் போட்டிருப்பேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். ஐ மேக்கப் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ரொம்ப கிளிட்டரியாக, ரொம்ப சங்கியாக, ஷிம்மரியாக வந்து போகிறதே இல்லை. ஒரு பேசிக்கான ஒரு மேட் ஷேட் தான் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைக்காலேயோ இல்லை மார்ஸ்லேயோ இல்லை வெட் அண்ட் ஒயில்லையோ ஒரு பேலட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நைக்காவோட குவாட்-இன்-1 ஐ ஷேடோ பேலட். இதில் ஒரு 4 ஷேட்ஸ் தான் இருக்கும், அதனால தான் குவாட்-இன்-1 கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி எடுக்கிற ஷேட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேட், ஏன்னா இது கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, என்னோடய ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால எடுத்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து தனியாக க்ரீஸ் ஏரியா அது இதெல்லாம் கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது ஒரே ஒரு ஷேட் தான். அதனால இது நீங்கள் ப்ரஷ்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரஷ் இல்லை அப்படின்னாலும் ஃபிங்கர்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து இந்த லிப் ஃபுல்லாக கவர் ஆகணும் இந்த ஷேட், அவ்வளோதான். உங்களுக்கு ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டோன்னா அழகாக அது உட்காந்துக்கும். ஓகே, ஐஷேடோவும் அப்ளை பண்ணிட்டேன். ஐலைனர் உங்களுக்கு எந்த பிராண்டில் பிடிச்சிருக்கோ, எது யூஸ் பண்ணி நல்லாயிருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உனக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் ஃப்ரம் கலர்சன்ஸ் பிராண்ட். 200க்குள்ளே தான் வரும், பட் நல்லாயிருக்கும், நல்ல கிளாஸியான லுக் கொடுக்கும். உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா மேப்ளினில் நல்லாயிருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஐலைனர் இருக்கும். ஐலைனர் இருக்காத பொண்ணுங்களை பார்க்கவே முடியாது. இப்போ உங்ககிட்ட ஐலைனர் தான் இருக்குது, இல்லை என்கிட்ட காஜல் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போது காஜல் இருக்குது அப்படின்னா காஜல் வச்சு கூட நம்ம ஐலைனர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேசிக்கான ஒரு லைனர் ஸ்டைல் தான் கொடுக்க போகிறேன். ஐலைனர் போடாத கண்ணுக்கும் போட்ட கண்ணுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஐலைனர் நம்ம ஃபேஸே வந்து அழகாக காமிக்கும். இப்போ உங்ககிட்ட ஐலைனர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து காஜலும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐலைனரை காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம வச்சுருக்கதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் இல்லையே, இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு நினைக்காம நம்ம வச்சுருக்கதை வச்சே ஓவராலாக எல்லா மேக்கப்பும் கவர் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னா, நார்மலாக நம்ம மேலே எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி ரொம்ப உள்ளே கொடுக்காம, உள்ளே கொடுத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே போயிடும். இந்த அவுட்டர் லைன் இருக்குல்ல, இந்த இடத்திட்ட கொடுத்துக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் தெரியாதவங்களுக்காக சொன்னேன். இப்போ நீங்கள் ப்ளஷ் போடாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் வந்து ப்ளஷ்ஷுக்காக அடிக்டான ஆளுங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா ப்ளஷ் போட்டால் அது ஒரு மாதிரி தனி ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு. உண்மைதான், அது ஒரு மாதிரி ஸ்கின்னை வந்து அழகாக காமிக்கும். ஸோ ப்ளஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஷேடோ பேலட் இருக்குல்ல, நம்ம எடுத்துருந்தோம்ல, ஐஷேடோ பேலட் கண்டிப்பாக பிங்க் ஷேட் இருக்க மாதிரி நீங்கள் பிக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த ப்ரௌன் பிங்க் அந்த டோனில் தான் வரும். மோஸ்ட்டாக வந்து ஜென்ரலாக பிக் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணுவோம். வந்து நான் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிற அந்த பிங்க் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இது எனக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணணும்னு இல்லை, பட் உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். ப்ரஷில் பெருசாக பிளெண்ட் ஆன மாதிரி தெரியல, அதனால நான் பிளெண்டர்லேயே பிளெண்ட் பண்ணிடுறேன். இந்த ஏரியா மட்டும் நீங்கள் ப்ளஷ் கவர் பண்ணுங்கள், இதுக்கு கீழெல்லாம் வந்து போனால் நல்லா இருக்காது. ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைங்கலேருந்து எல்லாருமே லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் இல்லாத ஆளுங்கெல்லாம் பார்க்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற எந்த லிப்ஸ்டிக், நீங்கள் அன்றைக்கி என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. லிப்ஸ்டிக் தான் இருக்குது, ஐஷேடோலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நம்ம ஐஷேடோவாக ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கலராக இருக்கும். உங்ககிட்ட ஐஷேடோ பேலட் இல்லை அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக்கை லைட்டாக டாட் பண்ணிவிட்டு அழகாக அப்படி பிளெண்ட் பண்ணிடுங்க, அது ஐஷேடோவாக மாறிக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா லாக்மேயோட இந்த ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து மாவ் எக்ஸ்டசி. இந்த ரேஞ்சில் இருக்க நான் வச்சுருக்க லிப்ஸ்டிக் எல்லாமே காலி. ஏன்னா அந்தளவுக்கு நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். திருப்பி நான் எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப கிராக்ஸ் இல்லாத மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேட் லிப்ஸ்டிக் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மேட்டாக வாங்கினா அது ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிரும். ஸோ லாக்மியில் இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு பர்சனல் ரெக்கமெண்டேஷன், பர்சனல் ஃபேவரட். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது நம்மளோட மேக்கப் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை, வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னாலே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இருங்க, இயரிங்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இயரிங்லாம் போட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட மேக்கப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு அழகாக மேக்கப் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கே இது சர்ப்ரைசிங்காக இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ், கன்சீலர், ப்ரைமர் எது யூஸ் பண்ணி போட்டாலுமே இந்த மாதிரியான ஒரு லுக் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு, அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே கொஞ்சம் ப்ராடக்ட் தான் வச்சுருப்போம். எப்படி மேக்கப் பண்ணுறது, எல்லாமே எப்படி கவர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த மேக்கப், இந்த வீடியோ, என்னோட ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.